கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இப்போ இந்த வைகாசி மாசத்துல இந்த ரிஷபத்துடைய அதிபதி யாருன்னு சுக்கிரன். அதனால தான் வைகாசி மாசத்துல அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். ஏன்னா சுக்கிரன் சுபகிரகம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறது. அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் வீடு நிலம் சம்பந்தமாக எந்த விதமான புது முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது. வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை கொள்வது, மரம் வெட்டுறது, அதே மாதிரி தோட்டந்தரவு சரி பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் செய்யக்கூடாது. அதாவது வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி மாதம் மழை மாதம். ஏன் அப்படின்னா ஒரு மாசத்துல, ஒரு தமிழ் மாசத்துல 2 அமாவாசை அதுக்கு பேரு மழை மாசம். இந்த வைகாசி மாசம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை, வைகாசி மாசம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. இந்த 2 அமாவாசை வர்றதுனால இந்த வைகாசி மாதம் மழை மாதம். சரி, மழை மாதத்துல சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது 2 மாசத்துக்கு ஒரு ருது வரும். இப்ப சித்திர மாசமும் வைகாசி மாதமும் வசந்த ருது. அப்போ இந்த வசந்த ருது காலத்தில் மழை மாதமாக இருந்தாலும் சுபகாரியங்களும் செய்யலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அப்போ அதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதிகாலையிலே புனித நீராடி முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்வோர்களுக்கு வேண்டியது கிடைக்கும். தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பேரு, என்னென்ன கேட்குறாங்களோ அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். துர்காதேவி வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள். அன்றைய தினம் வழிபாடு செய்வோர், துர்காதேவி வழிபாடு செய்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும். எதிரி தொல்லை நீங்கும். செய்வனை இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் 18ஆம் நாள் குரு பெயர்ச்சி. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி ஆவார். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போவார். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி என்ன விசேஷம் அப்படின்னா குரு உச்சமாக பெயர்ச்சி அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமடைவார். இந்த குரு பெயர்ச்சிங்கிறது குரு உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அதுவும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ இந்த குரு மிகப்பெரிய மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகிறார். குரு பெயர்ச்சியாக பலனாக தனியாக பார்ப்போம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். அந்த தினம் புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள் வாஸ்து நாள். வருஷத்திலே 8 நாள் தான் வரும். இந்த வைகாசி மாதம் வாஸ்து நாள் இருக்கு. புதிதாக மனை கொள்வதற்கு, வீடு கட்டுவதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேலே சொன்ன மாதிரி குரு பயிற்சி பெரிய மாற்றத்தை கடகராசி கொண்டு வரும் இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும். மிக அற்புதமான பலன். அதாவது ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல லக்னம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல் சூரியன் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். சூரியனை கண்ட பணி போல அந்த மாதம், அப்படியாப்பட்ட மாதம் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னாலும், ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் எல்லா கெடுபலன்களும் குறைந்து காணப்படக்கூடிய மாதம். ஏன்னா ராசிக்கு 11ல் சூரியன் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. அரசு வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரத்தால் ஆதாயங்கள், நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன, சயன, போகஸ்தானம். இந்த 3க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன்.
புதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார் 15ஆம் தேதி வரை. அப்ப 11ஆம் இடத்துல புதன் சஞ்சரிப்பது நன்மை. இந்த கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புரோக்கர் கமிஷன் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேச்சை காசாகக்கூடிய எல்லா தொழில் செய்பவர்களுக்கும், பேப்பர் பேனா பிடிக்கக்கூடிய எல்லா தொழில் செய்பவர்களுக்கும், ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கிறவங்க வரைக்கும் மிக அற்புதமான மாதம், மிக லாபகரமான மாதம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்துல புதன் சஞ்சரிப்பது நன்மை இல்லை, ஆனாலும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார், பெரும் செல்வத்தை தருவார், மறைமுக தனலாபத்தை தருவார், மறைமுக வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. புதனும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 4க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அப்ப 4ஆம் இடத்த அதிபதி 12ல செஞ்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? 4ஆம் இடம் வீடு, புதுசாக வீடு கட்டுறதுக்காக செலவு. 12ஆம் இடம் செலவு, புதுசாக வீடு கட்டுவதற்காக செலவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தாயாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவுகள், நிலம் வாங்குவதற்காக செலவு, இடம் வாங்குவதற்காக செலவு, வீடு வாங்குவதற்காக செலவு, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மாதம். அவர் தான் 11ஆம் இடத்த அதிபதி. 11ஆம் இடத்த அதிபதி 12ல் இருக்காருன்னா லாபம் செலவாகக்கூடிய அமைப்பு, அது சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சுப செலவாக இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்டுவதற்காகவோ, நிலம் வாங்குவதற்காகவோ, இடம் வாங்குவதற்காகவோ, வாகனம் வாங்குவதற்காகவோ சுப செலவு செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்திற்குரியவர் யாருன்னா செவ்வாய். அவர் தான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி. அப்ப 5க்கும் 10க்குடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 10ல சஞ்சரிக்கிறது, ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது ஒரு நன்மை. 10ல திக்பலம் அடைவார். திக்பலம் வலுவான நிலை, அது ஒரு நன்மை. அதோட மூல திரிகோணம். அப்ப செவ்வாய் பரம உச்சமாக இருக்கிறார். பரம உச்சம்ல ஆட்சி பெற்றும் திக்பலம் பெற்றும் மூலத்திரிகோணம் பெற்றும் வலுவான நிலையில இருக்கிற 10ஆம் இடத்துல. தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறது அவ்வளவு நன்மை. அரசியல்ல பெரிய வெற்றி, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, மாமியார் வழி நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, சகோதர வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நிலம், அதாவது நிலம் இட சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாய்ப்புகள் வளர்ச்சி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். செவ்வாயும் மிக அற்புதமான பலனை தர இருக்கிறார். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு பெரிய திருப்புமுனை. அஷ்டமச்சனி முடிஞ்சு இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கக்கூடிய மாதமாக, ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.